ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. வீட்டில் பால் காயெல்லாம் கொஞ்சம் தீர்ந்து போயிடுச்சுங்க. ஸோ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் உள்ள வால்மார்ட் வந்தேங்க. காயெல்லாம் வேணும் அப்படின்னா இந்தியன் ஸ்டோர் தாங்க போவோம். அங்கே தான் வந்து மோஸ்ட்லி நம்ம காய் எல்லாமே கிடைக்கும். இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எதுவும் எமர்ஜென்சியாக உடனே வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். கத்திரிக்காய், பச்சை மிளகா, கருவேப்பில்லை இதெல்லாம் வந்து இருந்துச்சுங்க நான் வரும்போதே. ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இது வந்து ப்ராக்கலிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட்டர் ப்ராக்கலி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த ப்ராக்கலிக்கும் எனக்கும் ஒரு ஒரு கதை இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு கனடா வந்தப்போ சென்னையிலேருந்து லண்டன் தாங்க வந்தேன். அந்த லுஃப்தான்ஸா ஃப்ளைட்டில் வந்து வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமான்னு சாப்பாடு கேட்டிருந்தாங்க. நான் வெஜ்ஜுன்னு சொல்லி வெஜ்ஜை வாங்கிட்டேங்க. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ என்னது இது பச்சை கலரில் இருக்கே, இது என்னதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, மரம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் அதை நான் சாப்பிடவே இல்லை, வச்சுட்டேன். அதுக்கு பிறகு தான் இங்கே கனடா வந்து தான் எனக்கு அது தெரியும், இது பேர் ப்ராக்கலி, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸோ இப்போல்லாம் வந்து எங்கள் சாப்பாட்டில் அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. வீட்டில் இருந்து கிளம்பும்போதே பசங்க சொல்லிட்டாங்க, வரும்போது மெக்டொனால்ட்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணேங்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே, ஸோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க. இதெல்லாம் டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது, நல்லது இல்லை. ஸோ வாங்கியாச்சுங்க. நீ வீட்டுக்கு போய் பட்டர் ப்ராக்கலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் எப்படி நம்ம சுத்தம் பண்ணி தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணுவோமோ அது போல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேங்க. அது நல்லா உருகின பிறகு அதில் ஆனியன்ஸும் கார்லிக்கும் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. அதுவும் நல்லா வதங்கின பிறகு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வடிகட்டி வச்சுருக்க அந்த ப்ராக்கலி எடுத்து போட்டுக்கணும். போட்டு அது மேலே வந்து மிளகுத்தூள் தூவி விடணும். தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளோட பட்டர் ப்ராக்கலி வந்து ரெடிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.